கடா பீடோங்கில் அமைந்துள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் அதன் வேந்தர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனின் முழு ஒத்துழைப்போடு முதன்முறையான முவாய் தாய் குத்துச்சண்டை போட்டியை மிக சிறப்பாக ஏற்று நடத்தியது. மே 31ஆம் தேதி எய்ம்ஸ் பல்கலைக்கழக வளாகத்தில் கடா மாநில மாய்கா ஒத்துழைப்புடன் மாய்கா MIED விளையாட்டு பிரிவும் குருபோ மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. பல்வேறு மாநிலங்களில் இருந்து 40 பெண்கள் உட்பட 170 போட்டியாளர்கள் இதில் பங்கேற்றனர். அவர்களில் 70 பேர் இந்தியர்கள், 100 பேர் மலாய்க்காரர்கள் ஆவர். 13 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிரிவில் 34 சிறார் போட்டியாளர்கள் கலந்து கொண்டதும் சிறப்பம்சமாகும். ஜூனியர், அமேச்சர், ப்ரோ மற்றும் VIP தைத்தல் என 4 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. ரொம்ப வருஷமா நான் சாம்பியன் ஆகணும்னு எனக்கு ஆசை. அதனால் நான் இன்னும் மேற்கொண்டு நிறைய ட்ரைனிங் பண்ணி நிறைய ஃபைட் போய் வின் பண்ணுவேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக கோல்டு எடுப்பேன். இந்த மலேசியா சாம்பியனாக ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. கண்டிப்பாக சாம்பியனாக ஆவேன். இது எங்கள் மாஸ்டர் இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக அவர் பேரை நான் ஏற்றுவேன். இதை நான் என் மாஸ்டருக்காக டெடிகேட் பண்ணுறேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கேன். ஜெயிச்சதில் ரொம்ப சந்தோஷம். என்னோடய வெற்றியை என்னோட மாஸ்டருக்கும் பேரண்ட்ஸ்க்கும் டெடிகேட் பண்றேன். போட்டியாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் பொருட்டு குடும்பத்தார், பொதுமக்கள் என சுமார் 1000 பேர் வரை போட்டியை கண்டுகளிக்க வந்திருந்தனர். கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் S. ஆனந்தன், கடா மாய்கா தலைவர் FK சுரேஷ், எய்ம்ஸ் தலைமை செயலதிகாரி பேராசிரியர் டாக்டர் கிரண் ரெட்டி, டத்தோ தினகரன், டத்தோ AT குமாரராஜா, குருமு MMA அகாடமி தோற்றுனர் மாஸ்டர் பிரகாஷ், மாய்கா விளையாட்டு பிரிவின் தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் உள்ளிட்டோர் சிறப்பு வருகை புரிந்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இப்போட்டி குறிப்பாக நம் இந்திய போட்டியாளர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்ததாக ஆண்ட்ரூ டேவிட் வணக்கம் மலேசியாவிடம் தெரிவித்தார். இது முதல் தடவை எய்ம்ஸில் இந்த முவாய் தாய் சாம்பியன்ஷிப் செஞ்சுருக்கோம். முவாய் தாய் சாம்பியன்ஷிப் நம்ம இந்தியர்களில் ரொம்ப புதுமையான ஒரு சண்டை. அதில் நிறைய பங்களிப்பு இல்லை. இது அவங்களுக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுக்கறதுக்கும் இன்னும் நிறைய இளைஞர்களை இந்த முவாய் தாய் ஃபைட்க்கு கொண்டு வரதுக்கும் இது எங்களோட முதல் முயற்சி. மேலும் மேலும் இந்த முயற்சி தொடரும். இன்ற வேளையில் இந்த முயற்சிக்கு எல்லாமே முழு காரணம் எங்களுக்கு ஆதரவாக இருந்த, எங்களுக்கு ஒரு பெரிய மலை போல் சப்போர்ட்டாக இருந்த எங்கள் தான்ஸ்ரீ டத்தோஸ்ரீ S. A. விக்னேஸ்வரன் அவர்கள். மேலும் மேலும் இந்த இனிஷியேட்டிவ் நாடுத்தளவில் செய்கிறதாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். தான்ஸ்ரீ S. A. விக்னேஸ்வரன் மற்றும் டத்தோஸ்ரீ M. சரவணன் தலைமையில் பீரோ சுக்கான் நாடு தலைவில் மோத்தாய் ஒண்டி இல்லை, இங்கே நிறையா போட்டிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி ஜொஹோவில் கால்பந்து போட்டி செஞ்சோம். இன்றைக்கி மோத்தாய் செஞ்சுருக்கோம். தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் நம்ம போட்டிகள்லாம் வழங்கிக்கிட்டு இருக்கோம். மேலும் மேலும் எங்களோட இந்த இனிஷியேட்டிவ் தொடரும் மற்றும் நிறையா பேரை தேர்ந்தெடுத்து நிறையா போட்டிகளுக்கு மாநில ரீதியிலையும் தேசிய ரீதியிலையும் பங்களிக்க வைக்கிறது தான் எங்களோட மெயின் குறிக்கோளாக இருக்குது. இது வெறும் தொடக்கமே. இனி தொடர்ந்து இப்போட்டி நடத்தப்படும் என கூறிய ஆண்ட்ரூ, தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனின் பேராதரவுக்கு நன்றி தெரிவித்தார். கல்வி ஒன்றே நம் சமூகம் முன்னேற முதன்மை ஆயுதம். அதனை முன்னிறுத்தி செயல்படும் எய்ம்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன், கல்வியோடு விளையாட்டும் ஒன்றிணைவது ஒவ்வொரு மாணவனையும் சுயக்கட்டுப்பாடும் ஆரோக்கியத்தோடும் வைத்திருக்கும் என நம்புகின்றார். அதன் ஒரு பகுதியாகவே இப்போட்டி எய்ம்ஸ் பல்கலைக்கழக ஆதரவோடு நடத்தப்பட்டது.